தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அழகான ஏதேன் தோட்டத்தில் வாழ வைத்தார். அந்த தோட்டத்தில் பல வகையான மரங்கள் இருந்தன. அவற்றின் கனிகளை அவர்கள் சுதந்திரமாக சாப்பிடலாம் என்று தேவன் அனுமதி கொடுத்தார். ஆனாலும் நல்லதும் கெட்டதும் அறியச் செய்யும் மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டார். அதை சாப்பிடும் நாளில் நீ மரிப்பாய் என்று தேவன் ஆதாமிடம் தெளிவாக சொன்னார். ஒரு நாள் தோட்டத்தில் இருந்த பாம்பு மற்ற எல்லா மிருகங்களிலும் மிகவும் சூழ்ச்சியானதாக இருந்தது. அது ஏவாளிடம் வந்து, தேவன் உண்மையிலேயே அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரா என்று கேட்டது. அதற்கு ஏவாள், நாங்கள் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டாலோ அதை தொட்டாலோ மரிப்போம் என்று சொன்னார் என்று பதிலளித்தாள். அதற்கு அந்த பாம்பானது, நீங்கள் மரிக்கவே மாட்டீர்கள், அதை சாப்பிடும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள் என்று கூறியது. அந்த வார்த்தை ஏவாளின் மனதை கவர்ந்தது. அந்த பழம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைத்து அதை பறித்து புசித்தாள். பின் அதை கொண்டு சென்று தன் கணவனாகிய ஆதாமிடமும் கொடுத்தார். அவனும் தன் மனைவி கொடுப்பதை அறியாமல் அதை புசித்தான். அவர்கள் இருவரும் கனியை சாப்பிட்டவுடன் அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள். உடனே அத்திமர இலைகளை ஒன்றாக தைத்து தங்களுக்கு போர்வைகளை செய்து கொண்டார்கள். மாலை நேரத்தில் தோட்டத்தில் நடந்து வருகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு பயந்து மரங்களுக்கிடையில் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் ஆதாமை அழைத்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஆதாம், நாங்கள் நிர்வாணமாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டோம் என்றான். நீ நிர்வாணமாக இருப்பதை உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு கூறிய விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்டார். நீர் எனக்கு கொடுத்த இந்த பெண் அந்த கனியை கொடுத்தால் ஆகவே புசித்தேன் என்றான். தேவன் ஏவாளிடம் கேட்டபோது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஆகவே புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவன் சர்ப்பத்தை சபித்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய். அவர்கள் உன் தலையை நசுக்குவார்கள், நீ அவர்கள் குதிகாலை நசுக்குவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவன் ஏவாளிடம், உன் கற்ப வேதனை அதிகரிக்கும் என்று அவளிடம் சொன்னார். பின்பு தேவன் ஆதாமிடம், நிலம் சபிக்கப்பட்டதால் அவன் வியர்வையுடன் உழைத்தால்தான் உணவு கிடைக்கும் என்று கூறினார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் ஆதாமிடம் சொன்னார். பின்னர் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மிருகத்தோலால் உடைகள் செய்து அணிவித்தார். அவர்கள் வாழ்வில் தொடர்ந்து பாவத்தில் இருக்காமல் இருக்க தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். பின்னர் நல்லதும் கெட்டதும் அறியச் செய்யும் மரம் இருக்கும் ஏதேன் தோட்டத்திற்கு கேருபீன்கள் மற்றும் சுடரொளி பட்டயத்தையும் பாதுகாப்பாக வைத்தார்.